ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சுரேஷ். நான் ஃபஸ்ட் இயர் ஏஐஎம்எல் படிக்கிறேன். எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு பயணம் 15. அது எழுதியிருக்காங்க அம்பை. இப்போ அம்பையை பற்றி ஆசிரியர் குறிப்பை பார்க்கலாம். லட்சுமி பிறப்பு 1944. தமிழின் சிறந்த பெண் படைப்புகளில் ஒருவர். 1960களில் பிற்பகுதியில் எழுதத் தொடங்கியவர். பெண்ணிலை நோக்கினை வெளிப்படுத்தும் வகையிலான தமிழ் சிறுகதைகளின் முன்னோடியாக திகழ்ந்தவர். இப்போ முன்னுரை பார்க்கலாம். முன்னுரை. பயணம் 15 என்னும் சிறுகதை மனித வாழ்க்கையின் பயணங்களை, அனுபவங்களையும் நம்பிக்கைகளையும் நுட்பமாக சித்தரிக்கும் ஒரு படைப்பு. இக்கதையின் வெளிப்படுத்தும் மனநிலை, எண்ணங்களின் நுகர்வு, எதிர்பார்ப்புகள் மற்றும் சோகங்கள் அனைத்தும் மனித வாழ்க்கையில் அங்கமாக திகழ்கின்றன. சிறுகதை நாயகன் அல்லது நாயகி தன் வாழ்நாள் பயணத்தின் சந்தித்த சோதனைகளையும் மற்றும் அதில் அடைந்த அனுபவங்களையும் மிக ஆழமாக சித்தரிக்கின்றன. பயணத்தின் விளக்கம். இந்த கதையின் மூலக்கரு பயணம் மனித வாழ்க்கையின் ஒரு சீரற்ற பயணம் எனலாம். இதில் மாறுபட்ட முகங்கள், அவசர நிலைகள், எதிர்பாராத அனுபவங்கள் இடம்பெற்றுகின்றன. இவ்வாறு பயணத்தில் நாம் புதிய அனுபவங்களை சேர்க்கின்றோம். பயணம் 15 என்ற தலைப்பில் காட்டும் விதத்தில் இந்த பயணம் மிகவும் குறிப்பிட ஒரு பகுதியாக இருக்கலாம். நாயகனின் மனநிலை. கதையின் நாயகன் பல்வேறு அனுபவங்களை ஊடாகத்தான் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பயணத்தை மேற்கொள்கின்றனர். இந்த பயணம் ஒரு வகையில் அவருக்கு தன்னை மறுசீலனை செய்து உணர்கின்றது. ஒரு அசாதாரணமாக மாற்றத்தை காண வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரை இந்த பயணத்தில் கொண்டடையச் செய்கின்றது. இப்போது நம்மில் பலருக்கு வாழ்க்கை இயல்பாகவே ஒரு மாதிரியாக தோன்றலாம். ஆனால் பயணத்தின் போது நம்முடைய பழக்க வழக்கங்கள் மாற்றுகின்றோம், அவர்களுடன் உறவுகளையும் பகிர்கின்றோம். இதுபோல பயணம் 15 நாயகன் இவ்வாறு தனது கடந்த காலத்தை மீண்டும் பார்க்கிறார், பல உண்மைகளை உணர்கின்றார். பயணத்தின் பாதிப்புகள். இந்த பயணம் அவரை மிகவும் ஆழமாக மாற்ற எதிர்நோக்க வைத்துள்ளது. அவர் சந்திக்கும் நிகழ்வுகளும் மனிதர்கள், அவரிடம் எழும் கேள்விகள் அனைத்தும் அவரை ஒரு மாற்றத்திற்கு துண்டிக்கின்றன. வாழ்க்கையின் பல அடுக்குகளையும் அவர் இப்பயணத்தின் மூலம் உணர்கிறார். வாழ்க்கையின் புதுமை மற்றும் அனுபவங்கள். மனிதர்கள் அவசர உலகில் தங்களை மறந்து செல்வதை நமது நாயகன் உணர்கிறார். அவசர உலகின் அச்சத்தால் இவர்களுக்கு மனதில் ஆழமாக ஒரு வலி அளிக்கின்றனர். இந்த பயணம் நாயகனுக்கு வாழ்க்கையின் அடிப்படையாக நியதிகளையும் உணர வைக்கிறது. முடிவுரை. பயணம் 15 ஒரு சிறிய கதை என்றாலும் மிகுந்த ஆழம் கொண்டது. இந்த பயணத்தின் வழியாக நாயகன் தனது உட்கருக்களை துல்லியமாக உணர்கிறார். தன் நிலையை ஒரு பயணமாக வெளிச்சத்தை காண்கிறார். நன்றி.